வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு நடிகனும் ஒரு நடிகையும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜெயதிலகாவையும் ஜெயபாரதியையும் பற்றித்தான் திரைப்பட உலகம் முழுவதும் அண்மை காலமாக பேச்சு. இருவரும் சில படங்களில் இணைந்து நடித்து அவை வெற்றியும் பெற்றதில் இருந்து பட தயாரிப்பாளர்கள் இருவரையும் வைத்து படங்களை எடுப்பதில் ஆர்வமானார்கள். காதல் தோல்வி உருவதாய் காட்டப்பட்ட ஒரு திரைப்படத்தில் இருவரும் உருகி உருகி நடித்திருந்தார்கள். இருவரும் உண்மையாகவே காதலர்களாக இருந்தாலன்றே அப்படி ஒரு நடிப்பு சாத்தியமே அன்று என்று முடிவு கட்டிய மக்கள் இருவரும் உண்மை வாழ்விலும் காதலர்களே என்றும் முடிவு செய்துவிட்டார்கள். பத்திரிகைகளும் அந்த இருவரையும் பற்றிய பொய்களையும் உண்மைகளையும் தினசு தினசாக எழுதி தள்ளின. ஒரு நாள் படப்பிடிப்புக்காக இருவரும் ஒரே காரில் வந்து இறங்கிய போது அதற்கென்றே காத்து கொண்டிருந்தவர்கள் போல பத்திரிகையாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். ஒரு பத்திரிகையாளர், எப்பங்க பத்திரிக்கை கொடுக்க போறீங்க என்று நேரடியாகவே இருவரையும் பார்த்தவாறு வினவிய போது ஜெயதிலகா, பத்திரிக்கை தானே, இந்தாங்க என்று தன் கையில் இருந்த தினமணி நாளிதழை அந்த ஆளிடம் நீட்டினாள். அறுக்காதீங்க மேடம், நாங்க சீரியஸா தான் கேட்குறோம். ஒரே கார்ல வந்து இறங்கினா காதலர்கள்னு ஆயிடுமா? நாங்க வெறும் நண்பர்கள்தான் என்று ஜெயபாரதி கடுப்புடன் சொல்ல, என் கார் பழுது பார்க்க போயிருக்கு, அதான் ஜெயபாரதிய என் வீட்டுக்கு வர சொல்லி 2 பேருமா சேர்ந்து கிளம்பி வந்தோம் என்று ஜெயதிலகா அவன் தொடங்கியதை முடித்து வைத்தாள். இது மாதிரி நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு இதுக்கு முந்தி எத்தனையோ பேர் சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்ன? இப்ப நாங்க வெறும் நண்பர்கள் தான், ஆளை விடுங்க. சரிங்க, இப்ப நண்பர்கள், ஆனா எப்ப காதலர்கள் ஆவீங்க? ஜெயதிலகாவின் முகம் சிவந்தது. நிறுத்துங்க உங்க உளறல, நகருங்க, நாங்க படப்பிடிப்புக்கு உள்ள போகணும். ஒரு நிமிஷங்க. காதில் வாங்காமல் இருவரும் அவசரமாய் படப்பிடிப்பு தளத்துக்கு செல்ல விரைவாக படியேறினார்கள். அன்று மாலை படப்பிடிப்பு முடிந்ததும் இருவரும் ஜெயதிலகாவின் வீடு நோக்கி காரில் புறப்பட்டு போனார்கள். வழியில் இருவரும் ஓட்டுநர் முன்னிலையில் எதுவும் பேசிக்கொள்ள இயலவில்லை. காரில் இருந்து இறங்கிய ஜெயதிலகா, உள்ள வந்துட்டு போங்க. ஜெயபாரதி, எங்க அம்மாவை அறிமுகப்படுத்துறேன். காலையில நீங்க வந்தப்ப அவங்க குளிச்சுட்டு இருந்ததால முடியல என்றாள். அவனும் இறங்கினான். இருவரையும் பார்த்ததும் ஜெயதிலகாவின் அம்மா வாயெல்லாம் பல்லானாள். வாங்க தம்பி, உட்காருங்க என்று அவள் உபசரித்ததற்கு நன்றி கூறிய அவன் அவளுக்கு எதிரே சோஃபாவில் உட்கார்ந்தான். ஜெயதிலகாவும் அவன் அருகில் உட்கார்ந்தாள். காப்பி கொண்டு வரட்டுமா தம்பி? வேண்டாங்க, வரும்போது தான் ஸ்டுடியோவில் டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. ஜெயா ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதான் உங்களை சந்திக்கணும்னு வந்தேன். ஏதானும் முக்கியமான விஷயமாவா என்று அவள் அம்மா ஆர்வமாய் வினவினாள். அப்படி ஒன்றும் இல்லைங்க, சும்மா அறிமுகப்படுத்திக்கலாம்னு தான். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க ரொம்ப நல்லவருன்னு ஜெயா வாய்க்கு வாய் சொல்லுது. அவன் பொன் சிரிப்புடன் மௌனமாக இருந்தான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. அவள் எழுந்து போனதும், ஜெயா, நான் உன்னோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணுமே என்று அவன் முகத்து சிவப்புடன் சொல்ல அவளும் சற்றே முகம் சிவந்து, வாங்க மொட்டை மாடிக்கு போயிடலாம் என்று எழுந்து கொண்டாள். மா, நாங்க மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வர்றோம். சரிம்மா, போங்க. தம்பி ராத்திரி இங்க சாப்பிடட்டுமே? இல்லைங்க, எங்க அம்மா காத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இருவரும் படியேறி போனதை தன் அறையில் நின்று பார்த்த லலிதா, நல்ல ஜோடி, நல்லவன்னு வேற ஜெயா சொல்லுது. இவங்க நிஜ வாழ்க்கையிலையும் இணைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் இருவரும் எதிரெதிராய் அமர்ந்து கொண்ட பின் ஜெயதிலகா தொண்டையை செருமி சரி செய்து கொண்டாள். சொல்லுங்க,
பத்திரிகைக்காரங்க கிட்ட எல்லாம் இப்போ வெறும் நண்பர்கள் தான்னு சொல்லி சமாளிக்க பார்த்தோம். ஆனா எவனும் நம்பினதா தெரியல. நக்கலா சிரிச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு கூட நான் இன்னும் எதுவும் சொல்லல. சரி, என்னமோ பேசணும் நீங்களே, பேசுங்க. அது வேற ஒண்ணுமில்ல ஜெயா. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீ நடிக்கிறதா வேண்டாமான்றது பத்தி தான். அவன் குரலில் தெரித்த தயக்கத்தில் இருந்தே அவள் அதை விரும்ப மாட்டாள் என்பதை அவன் உணர்ந்திருந்ததை அவள் புரிந்து கொண்டாள். அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி தேவையற்ற ஒன்றாக அவளுக்கு தோன்றியது. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லனா நான் நடிக்கல என்று அவள் பத்தினித்தனமாய் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவன், ஏங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க என்று அவள் சற்றே வியப்பான தொனியில் வினவியதும் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று உடனே தோன்றாததால் கொஞ்சம் திணறித்தான் போனான். அவன் தொடர்ந்து சில நொடிகளுக்கு மௌனம் சாதித்ததில் இருந்து அவனது எண்ண ஓட்டத்தை அவள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலும் தனது யூகம் தவறாக இருக்கலாமோ என்கிற ஐயத்துடன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லையா என்று கேட்க எண்ணியதை கேட்காமல், சொல்லுங்க ஜெயபாரதி, ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க என்று வினவினாள். அவனே சொல்லட்டுமே, நான் என்ன எடுத்துக் கொடுப்பது என்கிற எண்ணத்தில். ஆனால் அவன் பதிலே சொல்லாதிருந்தான். சொல்லுங்க ஜெயபாரதி. இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்க வேணாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதான். அவள் யூகித்து விட்டதுதான் என்றாலும் அவன் வாய்ப்பட அந்த கருத்தை கேட்டது அவளை ஏமாற்றத்துக்கு உட்படுத்தியது. சரின்னு சொல்லு ஜெயா என்பது போல ஒரு கெஞ்சலான பார்வையை அவன் அவள் மீது பதித்தவாறு கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். எதுக்காக அப்படி சொல்றீங்க என்று அவள் கூடியவரை தனது ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு இயல்பான குரலில் வினவினான். இல்ல, குடும்ப பொண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் நடிக்க வேண்டாமேன்னு தோணுச்சு. அதான். அவளுள் சற்றே எரிச்சல் மூண்டது. அதென்ன குடும்பத்து பொண்ணுங்கிறீங்க? இப்பவும் சரி, வேற எப்பவும் சரி, நான் ஒரு பொண்ணு மட்டும்தான். முதல்ல குழந்தை, அப்புறம் குமரி, அப்புறம் நடுத்தர வயசு பெண்மணி, கடைசியா கிழவி. கல்யாணம்னு உன்னை பண்ணிக்கிறதால குடும்ப பொண்ணுன்றதா ஏதாச்சும் புதுசா என் மேல ஒட்டிக்குதா? புரியல. அவனது எண்ண ஓட்டத்தின் அடிப்படை புரியாதது போல அவள் பேசியதை அவன் புரிந்து கொண்டான். புதுசா அப்படி எதுவும் உன் மேல ஒட்டிக்காதுதான். குடும்ப தலைவிங்கிறது ஒரு பதவி அல்லது நிலைன்னு சொல்லலாம். முதல்ல நீ பள்ளி சிறுமி, அப்பால கல்லூரி மாணவி, அப்பால நடிகை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்பால குடும்ப பொண்ணு, அப்புறம் ஒரு தாய். இப்படி உங்களுக்கும் அது பொருந்தும் தானே? அதாவது முதல்ல நீங்க பள்ளி சிறுவன், அப்புறம் கல்லூரி மாணவன், அப்புறம் நடிகன், அப்புறம் குடும்பஸ்தன், தகப்பன், இது மாதிரி. அவள் தன்னை ஏதோ சொல்லி மடக்க பார்க்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்ததே தவிர என்ன சொல்லப் போகிறாள் என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. கரெக்ட் என்றான். நான் ஒரு பெண், நீங்க ஒரு ஆணுங்கிறத தவிர நம்ம நிலைகள்ல எந்த வித்தியாசமும் இல்லதானே? ஆமா, அதே நிலைகள்ல இருக்கிற நீங்க ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறத நிறுத்த போறதில்ல தானே? அவன் அதிர்ச்சியுற்று விரிந்து கொண்ட அவன் விழிகளில் தெரிந்தது. என்ன கேட்கிற ஜெயா? தெளிவா இல்ல உன் கேள்வி. என் கேள்வி தெளிவாத்தான் இருக்கு. உங்க மனசுல தான் குழப்பம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நடிப்பீங்க, ஆனா நான் நடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது நல்ல காரணம் இருக்கா? அதான் சொன்னனே, குடும்பத்து பொண்ணானதுக்கு அப்பால ஒரு பொண்ணு நடிக்கிறது சரி இல்லைன்னு. குடும்பஸ்தன் நடிச்சா பரவாயில்லையா? சரி விடுங்க. குடும்ப பொண்ணு நடிக்கிறது ஏன் சரியில்லைங்கிறதுக்கான காரணத்தையாவது சொல்லுங்க. ஒரு நல்ல குடும்ப பெண் அசல் ஆண்களை தொட்டு நடிக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல? ஜெயதிலகாவுக்குள் எரிச்சல் தோன்றி தகித்தது. சகித்து கொண்டு, ஒரு நல்ல குடும்பத்து ஆண் அசல் பொண்ணுங்களை தொட்டு நடிக்கிறது மட்டும் நல்லா இருக்குமாக்கும். ஆனா குடும்ப பொண்ணு மட்டும் அசல் ஆணை தொடவோ அவனால தொடப்படவோ கூடாதுங்கிறீங்க, அதானே? அவளது இந்த நக்கலான கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. இருப்பினும் சுதாரித்து கொண்டு சொன்னான்.
நீயே தானே ஜெயா சொல்லியிருக்க, சில நடிகர்கள் காதல் காட்சிகள்ல கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிறதா. நீங்க கண்ணியமா நடந்துக்கிறீங்க. அதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லியிருக்கல்ல. உங்களோட கண்ணியத்தை நான் புகழ்ந்தோ பாராட்டினதோ உங்க மறுப்புக்கு ஒரு நியாயம் ஆயிடாது. எல்லோருமே கண்ணிய குறைவானவங்க இல்ல. சிலர் தப்பா நடந்துக்கிறது உண்டுதான். ஆனா அதுக்காக கல்யாணம் ஆனதும் ஒரு பொண்ணு தனது ஆர்வம் லட்சியம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடணும்னு எந்த சட்டமும் கிடையாது. தவிர உங்களோட கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா அதுக்கப்புறம் எங்கிட்ட வாலாட்ட யாருக்குமே ஒரு தயக்கம் ஏற்படும் இல்லையா. எங்க பாட்டி அந்த காலத்து நாடக நடிகை, எங்க அம்மாவும் ஒரு நாடக நடிகை, நான் தான் சினிமா நடிகையான. நடிப்பு எங்க பரம்பரை தொழில். அந்த ஆர்வம் எங்க ரத்தத்திலேயே ஓடிட்டு இருக்கு. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்க பரம்பரையில யாருமே நடிக்க போனதில்ல. ஜெயா, நீ என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம பேசுற. எந்த ஆணும் பிற ஆண்களை தன் மனைவி தொடறதையோ பிற ஆண்களால தொடப்படறதையோ சகிக்க மாட்டான். காரணம் அதுதான். அப்ப பொண்ணுங்க மட்டும் தன் புருஷன் மத்த பொண்ணுங்களோட கண்டபடி தொட்டும் ஒட்டியும் நடிக்கிறத சகிச்சுப்பாங்களாக்கும். சகிக்கிற குணம் இயல்பா இல்லாட்டியும் பொண்ணுங்க மட்டும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டே ஆகணும். ஆனா ஆம்பளைங்க நாங்க சகிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க அதானே. அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. பேசாமல் இருக்க வேண்டியதாயிற்று. சரிங்க, அப்ப ஒண்ணு செய்யலாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களோடையும் நீங்க என்னோடையும் தவிர வேறு யாரோடையும் இனிமே நடிக்க மாட்டோம்னு சொல்லிடலாமா. அவள் குரலில் ஒரு கேலி தெரிந்தது கண்டு அவன் முகம் சுருங்கியது. இருந்தாலும் கவனியாதவன் போன்று சமாளித்து கொண்ட அவன், அது எப்படி முடியும் ஜெயா. நம்ம 2 பேருக்குமே அதனால நல்ல வாய்ப்புகள் வராம போயிடலாமில்ல என்றான் கெஞ்சுதலாக. அப்ப உங்க நிபந்தனைய மறுபரிசீலனை பண்ணுங்க. நிபந்தனைன்னு கடுமையா ஏன் பேசுற ஜெயா. அது என்னோட வேண்டுகோள் தான். அப்படின்னா உங்க வேண்டுகோள் ஏற்கப்பட மாட்டாது என்று நெஞ்சுக்கு குறுக்கே ஒரு மகாராணியைப் போல் கைகளை தோரணையாய் கட்டி கொண்டபடி பாதி உண்மையாகவும் பாதி விளையாட்டு போன்றும் கூறிய ஜெயதிலகா, ஏன்னா நடிப்பு துறையில சிகரங்களை எட்டணுங்கிற லட்சியம் எனக்கும் இருக்கு. இது மாதிரி லட்சியங்கள் ஆண்களுக்குத்தான் இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அத்தை பாட்டித்தனமா சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். அவன் அதிர்ந்ததும் அதிருப்தியுற்றதும் வெளிப்படையாய் அவனது முக மாற்றத்தில் வெளிப்பட்டன. அவனது போக்கு அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது வெளிப்பட்டு விட்டாலும் அவள் தன்னளவுக்கு அதிர்ச்சி உறவில்லையோ என்று அவன் எண்ணினான். அப்படியானால் அவளது காதலில் ஆழம் இல்லை என்றும் அவனுக்கு தோன்றியது. ஜெயா, நீ இப்படியெல்லாம் கட்சி கட்டிண்டு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விட்டு கொடுத்தாத்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பா நடக்கும். உன்னோட அன்புல ஆழம் இருந்தா விட்டு கொடுப்ப. எதிர்பார்ப்புன்றது ஒரு வழி பாதை இல்ல ஜெயபாரதி. உங்க எதிர்பார்ப்பை பத்தி மட்டுமே நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது பத்தி நீங்க நினைச்சே பார்க்கல. அப்புறம் விட்டு கொடுக்கறது பத்தி சொன்னீங்க. விட்டு கொடுக்கறதுங்கிறதும் ஒரு வழி பாதை கிடையாது. 2 பேருமே விட்டு கொடுத்தாத்தான் குடும்ப வண்டி குடை சாயாம ஒழுங்கா ஓடும். ஆனா ஒரே தொழில்ல இருக்கிறதால நாம 2 பேருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்றதுதான் உண்மை. பெண்தான் விட்டு கொடுக்கணுங்கிற உங்க பரம்பரை புத்தியையும் காட்டிட்டீங்க. என் அன்புல ஆழம் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க அன்புல ஆழம் இருந்தா என் விருப்பத்தை தடுக்க மாட்டீங்கன்னு நானும் சொல்லலாம் தானே. ஆனா ஒண்ணு, கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் நமக்குள்ள தகராறு வந்து வழக்கு நீதிமன்றம் மன விலக்குன்னெல்லாம் சந்தி சிரிக்காம முன்கூட்டியே உங்க கருத்தை சொல்லிட்டதுக்காக நான் நன்றிதான் சொல்லணும். ஜெயா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுடுறேன். எங்க பாட்டி ஒரு நாடக நடிகைன்னு சொன்னேன் இல்லையா. அவங்களுக்கு வாய்ச்ச புருஷனும் இப்படித்தான். தானும் ஒரு நாடக நடிகனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்க கூடாதுன்னுட்டாரு. கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் அவரு இப்படி கழுத்தறுத்தாரு. அடுத்ததா எங்க அம்மா. அவங்க நடிக்கிறதுக்கு எங்க அப்பா ஆட்சேபங்காட்டியும் சக நடிகன் ஒருத்தனோட அம்மாவை சம்பந்தப்படுத்தி 4 பேரு பேசின வம்பை உண்மையா நினைச்சு அவங்கள கொடுமைப்படுத்தினதோட
அவங்க நடிக்க கூடாதுன்னும் சொல்லிட்டாரு. எனக்கு 10 வயசு ஆனப்ப அவர் இறந்துட்டாரு. தன் கனவை என் மூலமா எங்க அம்மா நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருக்கா நான் நடிக்கிறத விட்டுட்டு குடியும் குடித்தனமுமா இருக்கணுங்கிறது எங்க அம்மாவுடைய ஆசையா கூட இருக்கலாம், தெரியாது. ஆனா யாருக்காகவும் என் லட்சியங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது. எங்க பாட்டி, அம்மா 2 பேர் வாழ்க்கை மாதிரியே என்னோடதும். ஆனா அதை என்னால ஏத்துக்கவோ தாங்கிக்கவோ முடியாது. என் வீட்ல உங்களை உட்கார வச்சு நான் கடுமையா இப்படியெல்லாம் பேசும்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா ஒண்ணு, இனிமே பட்டு என்னோட வாழ்க்கையில காதல்ங்கிற உணர்வுக்கோ கல்யாணம்ங்கிற ஒண்ணுக்கோ இடமே கிடையாது. போதும். நான் ஒரு தடவை உங்களை நம்பி ஏமாந்தது போதும். இனி ஜென்மத்துக்கும் யாரை பார்த்தும் ஆசைப்பட மாட்டேன். நான் பேசி முடிச்சாச்சு. ரொம்பவே பேசிட்டேன். மன்னிச்சுக்கங்க ஜெயபாரதி என்றவாறு சட்டென்று அவள் எழுந்து கொண்டாள். தன் கண்ணீரை அவன் பார்த்து விடாதிருப்பதற்காக முகந்திருப்பி நடந்தாள். அவன் மௌனமாய் அவளை பின்பற்றி படியிறங்கினான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.